தாவீது அதைத்தான் சொல்கிறார், ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். எல்லாரும் ஆனந்த சத்தத்தோட மகிழ்ச்சியோட கெம்பீரத்தோட ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து தேவனுக்கு நன்மை செய்தார். தேவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த நாட்கள் முழுவதும் இப்படியாக பாதுகாத்தார். என்னுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றினார். என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தந்தார், சமாதானத்தை தந்தார், கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலையை தந்தார், குழந்தை பாக்கியத்தை தந்தார், திருமணத்தை ஆண்டவர் நடத்தி தந்தார் என்று சொல்லி இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். ஒரு அருமையான நபர் ஒரு கனவு கண்டாராம். என்ன கனவு என்று சொன்னால், அவருடைய கனவிலே பரலோக காட்சி இருந்தது. பரலோக காட்சி எப்படியாக அமைந்தது என்று சொன்னால், அவர் பரலோகத்துக்கு செல்லுகின்றார். அங்கே பரலோகத்திலே ஒருவர் அவரை வரவேற்று ஒவ்வொரு அறையாக அவரை கூட்டிக் கொண்டு செல்கின்றார். முதலாவது ஒரு அறைக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வேலை மிகவும் துரிதமாக இருக்கின்றது. வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் பேனாவை வைத்து எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி. அப்பொழுது இந்த நபர் கேட்கின்றார், அந்த பரலோகத்தில் இருந்தவரை பார்த்து, இந்த அறையிலே என்ன நடக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம், பூலோகத்திலே ஜெபிக்கின்றார்கள், ஜெப விண்ணப்பங்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த தூதர்கள் இங்கு இருக்கின்றவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பதிலளித்தாராம். அப்படியே பக்கத்து அறைக்கு கூட்டிக் கொண்டு சென்றாராம். பக்கத்து அறையிலே பார்சல் போட்டு கீழே அனுப்பி கொண்டிருந்தார்களாம். ஒரு கூட்டம் தூதர்கள் பார்சல் பண்ணி எல்லாவற்றையும் கீழே அனுப்பி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அந்த நபர் கேட்டாராம், இங்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த தூதர் சொன்னாராம், விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவராகிய தேவன் இங்கிருந்து பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன தேவைகளுக்காக அவர்கள் ஜெபிக்கின்றார்களோ எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து பார்சல் மூலமாக அனுப்புகிறார் என்று சொன்னார்களாம். மூன்றாவது அறைக்கு அழைத்து சென்றாராம். மூன்றாவது அறையிலே எல்லாரும் அப்படியே தூங்கி கொண்டிருந்தார்களாம், ஒருவரும் வேலை செய்யவில்லை. அப்பொழுது அந்த நபர் கேட்டாராம், ஏன் இந்த அறையில் உள்ளவர் வேலை செய்யவில்லை? முதலாவது அறையிலே துரிதமாக வேலை செய்கின்றார்கள், இரண்டாவது அறையிலே சுறுசுறுப்பாக வேலை நடக்கின்றது, இந்த மூன்றாவது அறையிலே ஏன் எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே அவர் பதில் சொன்னாராம், இந்த அறை நன்றியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மக்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்களா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற கூட்டம், நன்றி சொன்னால் குறிப்பெடுக்கலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பூலோகத்திலிருந்து என்ன வரல, நன்றி செலுத்தவில்லை. ஜெபிக்கின்றோம், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றோம், ஆனால் நன்றி செலுத்த நாம் மறந்து போகின்றோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகின்றார், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் தந்திருக்கிற நன்மைகளை நாம் மறந்து போகாமல் அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் கொடுக்கப்படுகிறது. ஒருவருடைய பிறவிலே நடக்க முடியாத ஒரு மனிதன், வாழ்க்கையிலே ஒரு வெற்றி காணாத ஒரு நிலை, நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே ஆலயத்தின் வாசலிலே காத்திருக்கின்ற ஒரு நிலை. வருகின்றவர்கள் போகின்றவர்கள் போடுகிற பணத்தினாலே தன்னுடைய வயத்தை நிரப்ப ஆசையா இருந்த ஒரு மனிதன். பேதுருவும் யோவானும் வருகின்றார்கள். அவனிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி கேட்கின்றான். அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, எதிர்பார்த்திருக்கிறது எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விடுகின்றார்கள். நடந்தது என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட நன்மைக்கு அவன் குதித்தெழுந்து நடந்து தேவாலயத்துக்குள்ளாக செல்கின்றான். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு செல்கின்றான். ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து அவன் தன்னுடைய வாழ்வை மாற்றின இயேசுவினிடத்திலே அவன் ஓடி போகிறதை நாம் பார்க்கின்றோம். அவன் வீட்டுக்கு ஓடவில்லை, நண்பர்களை தேடி ஓடவில்லை, சொந்த பந்தங்களை தேடி ஓடவில்லை, மாறாக சுகம் கொடுத்தேன் இயேசுவை நோக்கி அவன் ஓடுகின்றான். இயேசுவுக்கு நன்றி செலுத்தும்படியாக இயேசுவை துதித்துக் கொண்டேன் அவன் தேவாலயத்துக்குள் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த இடத்திலே ஆயத்தப்படுகின்றோம்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றியாக வாழ நாம் ஆயத்தப்படுகிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்த்து கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்த ஆயத்தப்படுவோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள் சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே
வாசிங்க. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். முதலாவது நன்றியை அர்ப்பணிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவது நம்மை அர்ப்பணிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். பண்டிகை நாட்கள் என்று சொன்னால் நம்மை சுத்திகரித்து ஆண்டவருக்கு நேராக வருவது, பயபக்தியோடு கூட நம் ஆண்டவருக்கு நேராக பணிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பரிசுத்தம் இல்லாமல் வரக்கூடாது. அதைத்தான் வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே நமக்காக ஆண்டவர் பலியிட்டார், ஆண்டவர் பலியிடப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே பண்டிகையை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். முழுவதுமாக தேவனுடைய சமூகத்திலே அழைக்கப்படுகின்றோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைத்திருக்கின்றார். ஆகவே பண்டிகை நாட்களிலே நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு அருமையான தாயார் தன்னுடைய பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினார்கள். பிள்ளைகள் வெளி இடங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்து தாயாரை வாழ்த்தும்படியாக வந்திருந்தார்கள். அநேக கூட்டம் அந்த பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி விரும்பி அந்த தாயார் ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த நிகழ்ச்சி மிகவும் பிரபலமாக இருந்தது. எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய தாயாருக்கு நல்ல விலையுயர்ந்த பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாயாருக்கு பிடித்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் பரிசாக கொண்டு வந்து படைக்கின்றார்கள். கடைசியாக கடைசி மகன் யோசிக்கின்றான், எல்லாரும் தாயாருக்கு விதவிதமான விலையுயர்ந்த பரிசு பொருட்களை படைத்திருக்கின்றார்கள், நான் என்ன படைக்கப் போகிறேன் என்று சொல்லி அவன் யோசித்து விட்டு ஒரு தாம்பூல தட்டை எடுத்து கொண்டு வந்தான். ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டான். அது மேல தாம்பூல தட்டை வச்சு இந்த சிறுவன் என்ன செஞ்சிட்டான், அந்த தாம்பூல தட்டு மேலே ஏறி உட்கார்ந்த. அம்மா, எல்லாரும் விலையுயர்ந்த பொருட்களை கொடுத்தார்கள், விலையுயர்ந்த பரிசுகளை கொடுத்தார்கள், நான் என்னையே உங்களுக்கு பிறந்த நாள் பரிசாக தருகிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அவன் தன்னுடைய தாயாருக்கு அர்ப்பணிக்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை படைத்த ஆண்டவர் நாம் இருந்த நிலையிலே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். நானாகவே வந்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். 2 மனிதர் ஜெபிக்கும்படியாக ஆலயத்துக்கு செல்கின்றார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். 2 பேரோட நோக்கம் என்ன? ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் 2 பேரோட ஜெபம் வித்தியாசமாக இருந்தது. நோக்கம் சரியானது, ஜெபம் தவறானதாக இருந்தது. 2 பேரும் ஆறது ஆலயத்துக்கு தான், 2 பேரோட சிந்தனை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இருவருடைய ஜெபம் அங்கே வித்தியாசமாக இருந்தது. ஒருவன் தன்னை குறித்து ஜெபிக்கின்றார், தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறான், தன்னுடைய நிலையை யோசித்து பார்க்கிறான், தன்னுடைய இயலாமையை யோசித்து பார்க்கிறான். ஆனால் இன்னொருவனோ மற்றவனை பார்க்கிறான், தன்னை உயர்த்தி மற்றவனை பார்க்கின்ற ஒரு நிலை. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகின்றோம், பண்டிகையை கொண்டாடுகின்றோம், நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க ஆண்டவரமை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வார்த்தை இருக்கின்றது. வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஹல்லேலூயா. பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் சொல்லுகின்ற காரியம், பழைய புளித்த மாவோடு கூட என்ன செய்யக்கூடாது, பண்டிகையை ஆசரிக்க கூடாது. பொல்லாப்பு துர்க்குணத்தோடு பண்டிகை ஆசரிக்க கூடாது. துப்புரவு உண்மை என்கின்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட நாம் பண்டிகையை ஆசரிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படி என்றால் நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தோம் என்று சொன்னால், நம்மை முழுவதுமாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தும் பொழுது நாம் அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை ஆசரிக்கின்றோம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். மாலை வேளையிலே ஆயத்த ஆராதனைக்கு வந்திருக்கின்றேன் நாம் ஒவ்வொருவரும்
ஆண்டவரை என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன், என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது நன்றியை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது நம்முடையதை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க சுத்தினாலும் ஐயர்வாள் கடைசிங்க வந்துருவாருன்னு சொல்லி யோசனை, அப்படிதானே நம்ம மக்கள். நம்முடையதை ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது வெறுங்கையோடே வராமல். வாசிங்க உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோடே வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி கொண்டு வர கடவன். ஹல்லேலூயா. அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி கொண்டு வர கடவன். வெறுங்கையோடே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரக்கூடாது. நம்முடையதை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் வருமான காணிக்கணும் எத்தனை ரூபா வச்சு கொடுப்போம்? எத்தனை ரூபா வச்சு கொடுப்போம்? 10 ரூபா வச்சு கொடுப்போம், அப்படிதானே? ஒரு நாள் யாருக்கா 10 ரூபா கிடைக்கா? ஒருத்தருக்கும் கிடைக்காது, அப்படிதானே? நான் அடிக்கடி சபையில் சொல்கிறது தான், உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாள் வருமானம் வேணுமோ அவ்வளோ ஜோம் பண்ணிட்டு வைங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாள் வருமானம் வேணுமோ ஆண்டவரே ஜோம் பண்ணிட்டு வைங்க, ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு தருவார். நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. பரப்படி நான் இருக்கும் பொழுது சொன்ன இந்த வார்த்தையில் நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வெறுங்கையோடு கூட வரக்கூடாது. வெறுங்கையோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாது. முழு மனதோடு கூட ஆண்டவருக்காக நாம் காணிக்கை படைக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடையதை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் கொடுப்பதற்கு தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து படைக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பொருத்தனை செய்யவும் பொருத்தனைகளை நிறைவேற்றவும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். பொருத்தனைகளை நிறைவேற்ற நாம் ஆயத்தப்பட வேண்டும். பொருத்தனைகளை செய்வதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். சாமுவேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்னாள் என்பவள் ஆண்டவருடைய சமூகத்திலே சாமுவேலை கொண்டு வந்து படைத்தாள். ஹல்லேலூயா. சாமுவேல் யாருடையவர்? அன்னாள் ஆசையாக பெற்றெடுத்த ஒரு மகன். ஆசையாக பெற்றெடுத்த ஒரு மகன் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவள் கொண்டு வந்து படைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவளுடையதை தேவனுடைய சமூகத்திலே முழுவதுமாக அவள் படைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அன்னாள் ஒரு சவாலாக இருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழு மனதோடு கூட காணிக்கைகளை படைத்திருக்கின்றோம்? முழு மனதோடு கூட காணிக்கைகளை நாம் படைக்க முன் வருகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்ற வேதமாய்த்தான் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்முடையதை நாம் நிறைவாக படைக்க அழைக்கப்படுகின்றோம். ஐயா சொன்னாங்க, ஏலத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பை கொடுக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே? எல்லா வீட்டுக்கும் பை வந்திருக்கும். ஒரு பை கூட என்ன செய்யக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடாது. சரியா? அந்த பை உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏலம் எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும்? அந்த பையை சொந்தமாக்கிடணும். அதனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடையதை நாம் கர்த்தருக்கென்று படைக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாம் முதலாவது நன்றியை அர்ப்பணிப்போம். இரண்டாவது நம்மை அர்ப்பணிப்போம். மூன்றாவது நம்முடையதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த 3 காரியங்களிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து, ஆண்டவரை நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன், எனக்கு நீர் செய்த நன்மைக்கு நன்றி அர்ப்பணிக்கின்றேன், என்னுடைய உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே பொருத்தனையோடு கூட ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு நன்கு கொடுத்த அருமையான ஐயாவுக்கு மீண்டும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது காணிக்கை பாடலாக தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்கிற கன்வென்ஷன் பாடலை பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். தோத்திரம் துதி பாத்திரா. தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வள்ளுவாமல் என்னை உமக்காக காத்தீரே
என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக. தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் நீட்டீரே. தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, எம்பர வாக்காலே. எம்பரா எல்லாம் ஈந்தீரே, எம்பரா எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியானது நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றேன். இந்த ஸ்தோத்திர பண்டிகையை கர்த்தர் ஆசீர்வாதம் தந்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஆயத்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவர் முடி சூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி படைக்கவும், நீர் ஆண்டவரே எங்களையே உம்முடைய சமூகத்திலே படைக்கவும், எங்களுடையது உமக்கு படைக்கவும் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த எல்லா வேதத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற கலை நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாளை தினத்து நடைபெற இருக்கின்ற ஆராதனைகளுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம். பிரதான ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறோம். செய்து கொடுக்க வருகிறேன் அன்பு தாசரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகையின் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரை திருச்சபை மக்கள் சேகரத்தின் மக்கள் அனைவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய சமூகத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு கூட படைக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கையை ஆண்டவர் தயவாய் ஏற்றுக்கொண்டு உடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.